சற்று முன் முதல்வர் பதவி கிடைக்காததால் அஜித் பவார் திடீர் விலகல், கலைக்கப்படும் பாஜக ஆட்சி. அதாவது மகாராஷ்டிராவின் அடுத்த முதல்வராக தேவேந்திர பட்னாவை நியமிக்க அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வருகின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தின் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் பாஜக 132 இடங்களும், அஜித் பவாரின் தேசியவாத காங்கிரஸ் 31 இடங்களும், ஏக்நாத் சிண்டேவின் தலைமையிலான சிவசேனா 57 இடங்களில் வெற்றி பெற்றது. பாஜகவின் மகாயுகி கூட்டணி மொத்தமாக 234 இடங்களை பிடித்து ஆட்சி அமைக்க உள்ளது. மேலும் தற்போது முதல்வர் பதவிக்கு ஏக்நாத் சிண்டே, தேவேந்திர பட்னாவின் இடையே போட்டி நிலவுகிறது. பாஜக அதிக இடங்களை பிடித்ததால் பட்னாவினை முதல்வராக நியமிக்க அக்கட்சி தலைமை திட்டமிட்டு வருகிறது. அதே சமயம் ஏக்நாத் சிண்டே தலைமையில் தேர்தலை எதிர்கொண்டதால் அவருக்கு முதல்வர் பதவி மீண்டும் கொடுக்கப்பட வேண்டும் என்று அவரது கட்சியினர் வலியுறுத்தி வருகின்றனர். மும்பையில் நேற்று நடைபெற்ற எம்எல்ஏ கூட்டத்தில் சிவசேனாவின் சட்டமன்ற தலைவர் பதவிக்கு சிண்டே தேர்வு செய்யப்பட்டார். சிண்டே தற்போது முதல்வராக உள்ள நிலையில் தனது பதவியை விட்டுக் கொடுப்பாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. அதாவது மகாராஷ்டிரா அமைச்சரும் சிவசேனா மூத்த தலைவருமான தீபக் மாநிலத்தின் முதல்வராக ஏக்நாத் சிண்டே தொடர வேண்டும் என்று எங்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். முதல்வர் பதவி தொடர்பாக கடந்த 23ஆம் தேதி இருந்து பல சுற்று பேச்சுவார்த்தைகள் பாஜக தலைமையால் நடத்தப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் முடிவு எடுக்கப்படவில்லை. முதல்வர் பதவியை விட்டுக் கொடுக்க சிண்டே இன்னும் முழுமையாக சம்மதம் தெரிவிக்கவில்லை. இந்த நிலையில் சிண்டே தரப்புக்கு 9 மக்களவை எம்பிக்கள் உள்ளதால் அவரை முதல்வர் பதவிக்கு இணையாக மத்திய அமைச்சர் பதவி வழங்க அவரை டெல்லி அழைக்கவும் பாஜக தலைமை திட்டமிட்டு வருவதாகவும் ஒரு தகவல் வருகிறது. சிண்டே கட்சியை சேர்ந்த 2 பேருக்கு முக்கிய துறையில் பதவி கொடுக்க உள்ளதாகவும் பாஜக தலைமை திட்டமிட்டு வருகிறது. மேலும் இந்த நிலையில் கடந்த முறை முதல்வர் பதவி கிடைக்கவில்லை. தற்போது நடந்து முடிந்த பிறகும் முதல்வர் பதவி கிடைக்காததால் மன வருத்தத்தில் இருந்த அஜித் பவார் பாஜகவில் இருந்து விலக முடிவெடுத்து உள்ளதாகவும் ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. இதனால் பாஜக ஆட்சி கலையும் சூழலும் ஏற்பட்டுள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.